ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஜீன்ஸ் பேண்ட சூப்பர் ஃபாஸ்டா அதுவும் பெர்ஃபெக்ட்டா நம்ம எப்படி அயன் பண்ணணும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதே போல நம்ம பிளாசம் லாண்ட்ரில டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் பிராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன். இந்த ட்ரைனிங்ல நான் என்னென்ன விஷயம்லாம் கவர் பண்றேன் அப்படின்னா, ஒரு அயனிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டாக் ஹவுசிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் பண்ணணும், எவ்வளவு மிஷினரிஸ் தேவைப்படும், எவ்வளவு லேபர் தேவைப்படும், எவ்வளவு இடம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் பிராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன். இந்த ட்ரைனிங் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, புதுசா லாண்ட்ரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க, அதுவுமே எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க யாரும் இப்படி ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ட்ரைனிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சீங்க அப்படின்னா, வீடியோல என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாண்ட்ரி பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோ போய் பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஜீன்ஸ் பேண்ட் அயன் பண்ண போறோம். அயன் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் கவனத்துல வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஜீன்ஸ் பேண்ட் எப்பயுமே கொஞ்சம் ஹார்டான மெட்டீரியலா இருக்கும். அதனால டெம்பரேச்சரை வந்து 3ல வச்சுட்டு நீங்க அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம எந்த மிஷின் அயன் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு கமர்ஷியல் ஸ்டீம் அயன் பாக்ஸ் தான் நம்ம அயன் பண்ண போறோம். எப்படி சூப்பர் ஃபாஸ்டா அயன் பண்றோம் அப்படிங்கறத வாங்க பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜீன்ஸ் பேண்ட தான் நம்ம அயன் பண்ண போறோம். வாங்க எப்படி அயன் பண்றோம்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே பேண்ட்டை வந்து நல்லா பிளாட்டா விரிச்சிடணும். இந்த ஸ்டிச்சிங் கிட்ட கரெக்டா லெவல் பண்ணி எடுத்தாதான் பேண்டோட ஃபோல்டிங் ப்ராப்பரா வரும். அதுக்கப்புறம் பேண்ட் பாக்கெட் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு லெவல் பண்ணிடணும். நெக்ஸ்ட் அயனிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டீம் அயனிங்னால ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு பேண்ட்டை ஈஸியா நீங்க அயன் பண்ணிக்கலாம். ஒரு லெதர் அயன் பண்ணி ஒரு சைடு அயன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரியே ஸ்டிச்சிங் ஒருத்தர குறிச்சு கரெக்டா ஈவன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது அயனிங்க. இப்போ ஜீன்ஸ் பேண்ட திருப்பி போட்டுற முடியுதான். கரெக்டா ஈவன் பண்ணிட்டு கையால ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இன்னர் சைடு அதாவது உள் பக்கம் அயன் பண்ணிடணும். மேல கம்ப்ளீட்டா அயன் பண்ணியாச்சு. இப்போ டெலிவரி ஃபோல்டிங் நம்ம பண்ண போறோம். அவ்வளவுதான், ஒரு ஜீன்ஸ் பேண்ட நம்ம ப்ராப்பரா அயன் பண்ணியாச்சு. இது ஸ்டீம் அயனிங்னால தான் ஈஸியா அயன் பண்ண முடியுது. யாருக்கும் எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸ்ல அயன் பண்ணணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸ்ல எப்படி அயன் பண்றதுன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்காக போடுறேன். இந்த வீடியோ யார் யாரெல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஒரு லாண்ட்ரி பிசினஸ் வச்சிருக்காங்க, ஜீன்ஸ் பேண்ட் எப்படி அயன் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லாண்ட்ரி யூடியூப்ல நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதனால நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.